பிதா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் 3வது ஞானப்படலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்படல் எண் 3. கர்த்தாவின் திருநாள் இதாம், விசாரம் வேலையை எல்லாம் மறந்தவர் முன் யாவரும் வந்து அவரை பணியவும், மறந்தவர் முன் யாவரும் வந்து அவரை பணியவும், அல்லேலூயா 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 என்ற 3வது ஞானப்படலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். ஜெபம் செய்வோம். திரியேக பரவனாகிய கர்த்தாவே, தேவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையும் ஆசீர்வாதத்தை பெறும்படியும் உம்மை துதிக்கும்படியும் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் வழியாக ஆத்மவதம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிம்படி நடத்தவும் பரிசுத்த ஆனவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்திட வேண்டும் என்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். நாம் தொடர்ந்து ஆண்டோடைய நாம் மையப்படும்படி 97வது சங்கீதத்தை இந்த நாளிலே மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 97. மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகம் மந்தாரமான அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர்,
எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரின் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமமே உண்டாதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதாகாலம் இருக்கிறபடியே. ஆமென். நாம் தொடர்ந்து ஆண்டோடைய நாம் மையப்படும்படி 13வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை எண் 13, அல்லேலூயா கர்த்தரையே சேவிப்போம் என்ற அந்த கீர்த்தனையை பாடுவோம். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தங்களும் வேளையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே, சந்திரனே, தேவனை துதியுங்கள். ஒளியனே, எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே, கல்மழையே, அழித்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்துதி துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். கடலே, சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள்.
ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். கிறிஸ்து மறுரூபமான இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய ஆரம்ப கீதத்தை மாறி மாறி பாடுவோம். கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை பின்வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். கடவுளின் பிரகாசம் சூரியனை போல இருக்கிறது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்து இருக்கின்றன. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கின்றன. சகல ஜாதிகளும் அவர் மகிமையை காண்கிறார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் இருக்கிறபடியே ஆமென். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய பிராபலத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை மிரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக எங்களை கிருபை உள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்தரியும் உள்ளவர்களாய் முக்கூழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தலும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, நம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, நம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமீன். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய விசுவாசங்கள் எவனை கட்டெழுந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்தருளினார். இந்த அளவுக்கு உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று இரண்டாவது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னதில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பிரேயமோ உண்டாவதாக. கிறிஸ்தே இறங்கும் குமாரனே,
பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்த ஆவியோடேகமாய் ஆளுகிறீரே ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே ஆமென். உங்களோடு இருப்பாராக. அவரோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. மகிமையுள்ள பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரன் மகிமையாக மறுரூபம் அடைந்ததினால் முன்னோர் அறிவித்த விசுவாசத்துக்கு அடுத்த மறைப்பொருட்களை உறுதிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஒளி பொருந்திய மேகத்திலிருந்து வந்த குரலினால் நாங்கள் உம்மால் பிள்ளைகளாக ஏற்கப்பட்டவர்கள் என்பதை வியக்கத்தக்க வகையில் நிச்சயப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த மகிமையின் அரசரோடு நாங்கள் உரிமையாளராகவும் அவருடைய மகத்துவத்தில் பங்கு பெறவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு நிறுத்த சலங்கநாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டின் பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 மற்றும் 11. ஏசாயா 61 வசனங்கள் 10 மற்றும் 11. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியும் துதியும் முளைக்க பண்ணுவார் என்பதே. சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கர்த்தரே, தேவரீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். இன்றைக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வசனங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வசனங்கள். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். நானோ நீதியிலே உம்முடைய சமூகத்தை தரிசிப்பேன். நான் வெளிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. நமது ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு மகிமையில் வெளிப்பாடுவீர்கள். சுவிசேஷ பகுதி மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். மத்தேயு 17:1 முதல். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனுமாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையில் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரையில் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய அப்ராமனை சுவாசிக்கின்றேன். ஒன்றான குமாரகம் நாத இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கப்பமாக ஒப்பவித்து கனிமீரத்தில் பிறந்து பொந்தி பிளாத்துகளில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்து அடக்கமிடப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுத்து துவைத்திருந்தார். பரமரத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய அப்ராமனில் வளர்பட்டிருக்கிறார். அவர்த்தில் ஜூன்லோரி மற்ற நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை சுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமணிப்பும் சுவைத்ததெல்லாம் நித்திய ஜீவனம் ஒன்று என்று சுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் இன்று மட்டுமல்ல, நமது மரண மற்ற நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களிலே கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையில் செய்து பாராட்டின நன்மையான ஈவுகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களுக்காக நன்றி செலுத்துவோம். விசேஷமாக பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தனது பிறந்த நாளக்கூடிய காணக்கூடிய ஜெரின் ராபின்சனுக்காக நன்றி செலுத்துவோம். கடவுள் வெளிநாட்டில் தன்னுடைய பணிகளை செய்யும்போது அருமையான மகனுக்கு சரீரத்தில் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தை கொடுத்து குடும்ப வாழ்க்கையை ஆஸ்வதிக்க வேண்டும் சொல்லி அவருக்காக நான் ஜெபம் செய்வோம். மேலுமாக 6ஆம் தேதி தனது பிறந்தநாளை காணக்கூடிய மெர்லின் ஜானுக்காக வேண்டிக் கொள்வோம். அருமையான மகளுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல் 7ஆம் தேதி தனது பிறந்தநாளை கண்ட பெசிந்தாவுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வெளிநாட்டிலே குடும்பமாக இணைந்து தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்க முடியும். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான நன்மையான ஈவுகளை தர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அதே போலவே கடந்த நாட்களிலே ஆவடியில் உள்ள அருமையான சிறு குழந்தை வேல்ரினா
ஜடிலின் என்று சொல்லக்கூடிய அருமையான சிறு குழந்தைக்கு கழுத்தில் ஒரு கட்டி ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இப்போது அந்த பயாப்சிக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. 2 மாதம் கழித்து தான் அதனுடைய முடிவுகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அதே போலவே சாம்வி ஐயாசாமி அவர்கள் கடந்த நாட்களிலே மிகவும் சரீர சுகவீனமுற்று கர்த்தர் பெரிதான கிருபையினாலே அவருக்கு சரீரத்தை சுகத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே போலவே ஜேன் கனகராஜ் கடந்த நாட்களில் மிகவும் சரீர சுகவீனமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சோடியம் மிகவும் குறைவாக இருந்த காலத்தினால இப்போது கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நன்றி செலுத்துவோம். இதற்கு ஆதாரமாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 245 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை ஜெபநிலையிலிருந்து பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 245 முதல் சரணம். இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து இக்கட்டிலும் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து மா தயவாய் நடத்திட்டு இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வந்தார். மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து இக்கட்டிலும் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து மாதயவாய் நடத்திற்று இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வந்தார். ஒருவராய் அநேக அதிசயங்கள் அற்புதம் செய்து வழிநடத்தக்கூடிய ஜீவனுள்ள பரமதகப்பனே, ஜோதிகளின் பிதாவே, எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திய ஆசுவத்தம் தயவுகளுக்காக கோடான கோடி நன்றிகளை துதிகளை ஸ்தோத்திரத்தை கனத்தை மகிமை செலுத்துகிறோம். இந்த மாதம் தொடங்கி 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவராக உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவராக நீதாமே உமது கிருபை தாங்கட்டும். விசேஷமாக அருமையான தம்பி ஜெரின் ராபின்சனுக்காகவும் பெசிந்தாக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த பிறந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாக இணைந்து வெளிநாட்டிலே தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கும்போது ஆண்டவராக உற்ற துணைவராக பாதுகாவலராக நீர் எல்லாவற்றிற்கும் ஆசுவாத்தை கொடுக்கக்கூடியவராக விளங்க வேண்டுமா கேட்கிறோம். அதே போலவே அருமையான மகள் மெர்லின் ஜானுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான மகளை ஆசுவதித்து ஆண்டவராக நீதாமே அருமையான குழந்தையை நீர் வழி நடத்தி ஆண்டவராக இந்த கிருபையிலே அனுதினமும் வளர்வதற்கு உதவி செய்யணுமா கேட்கிறோம். விசேஷமாக சரீரத்தில் மிகவும் சுகவீனமுற்று இருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகள் வேல்ரீனா ஜடலினுக்காகவும் ஐயாசாமி அவர்களுக்காகவும் ஜேன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக உம்மை நோக்கி கூப்பிட்ட நேரத்தில் நீர் கலங்காதே திகையாத நான் தேவன் என்று சொல்லி ஆஸ்வதித்து அருமையான குழந்தைக்கு நீர் கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் அந்த சாம்பிள்ஸ் பயாப்சிக்காக போயிருக்கும்போது ஆண்டவராக நீதாமே யாதொரு அதில் பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லாதவளுக்கு ஆண்டவராக நீதாமே உமது ஆஸ்வாத்திரைக்காரம் அந்த அருமையான குடும்பத்து மக்கள் உண்மை நம்பி இருக்கும்போது நீ உதவி செய்யணுமா கேட்கின்றோம். குழந்தை நீ ஆசுவதியும் ஆண்டவராக நீதாமே ஐயாசாமி சாமி ஐயாசாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். கடந்த நாட்களில் மிகவும் சரீர சுகம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இந்த நாளினை கொடுத்துக்கூடிய சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக உமது பாதுகாப்பினுடைய கரம் ஐயாவோட தங்கியிருக்க வேண்டுமா கேட்கிறோம். அவர்கள் வழி நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தை ஆண்டவராக ஆசுவத்தலும் அதே போலவே ஜேன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்ளும். அடிக்கடி சரிய சுகவீனம் விடும்போது ஆண்டவராக நீதாமே பாதுகாவலர் தேவன் அருமையான மகளை வைத்து அந்த குடும்பத்தை நீ ஆஸ்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது கிருபை தாங்கட்டும். அதே போலவே அருமையான தாயார் ராஜகுமாரி விமலநாதனுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சரிய சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அருமையான தாயாரை நீ பாதுகாத்தாலும் மங்களம் வில்லியம்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே பாதுகாப்பினுடைய தேவன், அரவணைப்பின் தேவன், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் அவர்களோடு கூட நிலையாக தங்கியிருக்க வேண்டுமா கேட்கிறோம். அதே போல் லத்தாஃபனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அருமையான சகோதரிக்கு நீ சகல விதமான சரிய சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து குடும்ப வாழ்க்கையை ஆஸ்வதிக்கணுமா கேட்கின்றோம். செய்து வரக்கூடிய பணிகளும் அது கிருபை தாங்கட்டும். அதே போலவே அருமையான சகோதரர் ஜே நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த ஆண்டவர் தொடர்ந்து உமது கிருபை நிமித்தமாக அவளை வழிநடத்தி ஆஸ்வதித்து ஆண்டவராக உமது ஊழியத்தை செய்யும்போது வரக்கூடிய எல்லா விதமான சோதனை வெற்றி பெற்று சாட்சியுள்ள வாழ்க்கை நடத்த உதவி செய்யமாக கேட்கின்றோம். ஆண்டவராக நீதாமே சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான மகளே அருமையான குழந்தையை நீங்கள் ஆசுவதிங்க. திருமதி ஞான செல்வ மாணிக்கத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். கால்களுக்கு பலத்தை தாருங்க.
அருமையான சகோதரர் சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்வோம். இருதயத்திலே ஆண்டவராக நீதாமே பரிபூர்ணமான இரத்த ஓட்டங்கள் ஓடுவதற்கு உமது கிருபை தாங்கட்டும். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு மக்களும் உமது கருத்து ஒப்படுக்கின்றோம். குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அருமையான ஒவ்வொரு குடும்பத்தினை பாதுகாத்தலும், குடும்பங்களின் தேவன் அருமையான குடும்பத்தினை பாதுகாத்து விசேஷமாக அருமையான பிள்ளைகளின் ஆஸ்வதிக்கமாக கேட்கிறோம். அருமையான குழந்தைகள் கேரன் கலிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். கெசியாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக இது கரம் கூட இருக்கட்டும். ஆஸ்வாத்திய கரம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே ஜோகனுக்காக சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அருமையான பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை வளப்படுத்தும். நேயனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே ஆஸ்வாத்திய கரம் கூட இருந்து எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான குழந்தைகள் இயன் ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கடந்த வாரத்திலே தங்களுடைய முதலாவது பிறந்த நாளை காண்பதற்கு நீ உதவி செய்தீரே. தொடர்ந்து உமது ஆஸ்வாத்திரிக்காரம் அந்த அருமையான குடும்பத்து மக்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஆன்லைனில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் ஆஸ்வதித்தலாம். அதே போலவே அருமையான சகோதரர் தன்ராஜ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தனிமையில் இருக்கும்போது உற்ற துணைவராக பாதுகாவலராக இந்த வழி நடத்தும் பாப் லாஸ்டர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக இந்த கிருபை தாங்கட்டும். அதே போல டாக்டர் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நீ பாதுகாத்தரலும். டாக்டர் ஜெயபால் அவர்களுக்காகவும் திருமதி பாக்கியம் ஜேம்ஸ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வயதான மக்கள் ஒவ்வொருவரையும் உமது கருத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவராக உமது ஆஸ்வாத்தியக்காரம் அவளை வழிநடத்தி பாதுகாக்க வேண்டுமா கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலே ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்காகவும், அழைத்து கொண்டு வருவோரில் சொல்லி ஏங்கி தவிக்கூடிய குடும்பத்துடைய மக்களுக்காகவும், மருத்துவமனையில் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காகவும், பிளட் குரூப்ஸ் கிடைக்காமல், தியேட்டர்ஸ் கிடைக்காமல், என்ன வியாதி என்று சொல்லி அறிய முடியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அந்த நாளுடைய ஆசுவாதம் அவள் ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ணமாய் தங்கி நின்று ஆண்டவராக நீதாமே கலங்காதே திகையாத நான் உன் தேவன் என்று சொல்லி ஆசுவத்து வழிநடத்துமாய் எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடிய அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தை இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசுவத்து காப்பாராக. ஆமேன். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மேம்படும்படியாகவும் அருளறைக்காக நம்மை ஆயத்தம் செய்து கொள்ளும்படியாகவும் 301வது ஞானப்படலை பாடுவோம். ஞானப்படலின் 301. கர்த்தா நீர் வசிக்கும் இடத்தை நேசிப்போம், பாரி இன்பம் யாவிலும் உன் வீட்டை வாஞ்சிப்போம் என்ற 301வது ஞானப்படலை பாடுவோம். பேரருள் பெறுவோம்.
எப்போதும் பாடுவோம். கர்த்தாய முகத்தை கண்ணார காணவே உமது பாரினில் நேசிக்க ஏவுமே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது யாத்ராகமங்களின் புத்தகம் 24வது அதிகாரம் 1, 2, 9 முதல் 18 வசனங்கள். யாத்ராகமம் 24 முதல் 2 வசனங்கள் 9வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடியும். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம் என்றார். 9வது வசனம் துவங்கி. பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாவும் அபியும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேர் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீலக்கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகளின் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவளுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்போது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கிற்று. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களை பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரகாசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மெத்த சுத்த நானே சுத்தாவி கொண்டென்னையே மெத்த அசுத்த நானே சுத்தாவி கொண்டென்னையே சித்தாவை தென்று சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தனே சித்தாவை தென்று சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தனே நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவியே தேவே பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவியே தேவே இந்த வேளையில் இறங்கிடுவீரே விந்தை செய்வின் ஆவியே
வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சேர்த்திய தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கி உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், மகிமை விளங்கின பண்டிகை மொத்தம் 6 ஞாயிற்றுக்கிழமை வரும். ஆனால் அந்த ஈஸ்டரை, குட் ஃப்ரைடேயை கணக்கு பண்ணி அந்த நிசான் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் உள்ள இந்த பௌர்ணமி நிலவை அடிப்படையாக கொண்டு அந்த நாட்கள் குறையும், 6க்கு மேலே தாண்டாது. குறைந்தது என்று சொன்னால் திருத்துவ பண்டிகைகள் கூடும். 6 மகிமை விளங்கின பண்டிகை வந்தால் திருத்துவ பண்டிகைகள் குறைந்து போகும். இன்று கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை பின்வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கிறிஸ்து மறுரூபமானார். தன்னை காட்சி மாற்றம், காட்சி தோற்ற மாற்றம். இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு வாசி கேட்ட இந்த பகுதி, மோசேக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. மோசே அதை செய்கின்றார். அதனால தான் இன்னைக்கு வாசி கேட்ட சங்கீதமாக இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, நிருப பகுதியாக இருந்தாலும் சரி, சுவிசேஷ பகுதியாக இருந்தாலும் சரி, பேதுரு சொல்கிறார், நாங்கள் கட்டுக்கதை சொல்லலை, நாங்கள் இட்டு கட்டி சொல்லலை, கொஞ்சம் இருந்தால் நாங்கள் பெருசாக ஊதி பெருசு பண்ணுறோம், அந்த மாதிரி இல்லை, நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன், நான் கூட இருந்தேன் என்று சொல்லி அதை தான் 1 பேதுருல நம்ம வாசித்தோம் இந்த நாளில் நிருப பகுதியாக. இந்த யாத்ராகம் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 5-6 வசனத்தில் வாசிக்கும்போது, இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். கண்டிஷனல் கான்ட்ராக்ட், ஒரு நிபந்தனை உள்ள ஒரு ஒப்பந்தத்தை கர்த்தர் செய்கிறார். நான் உனக்கு செய்வேன், எல்லாத்தையும் செய்வேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நீ எனக்கு சொந்த ஜனமா இருந்தா நான் உனக்கு செய்வேன். ஏன் என்று சொன்னா, நீ யார்? பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டம். நீ ரோட்ல போறவன் மாதிரி கிடையாது, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்கின்றார். அதனால்தான் இந்த உடன்படிக்கை, மோசேயினுடைய உடன்படிக்கை, சீனான் மலையில் கண்டிப்போடு கட்டளையோடு செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை. இஸ்ரேல் மக்கள் அவருடைய நியாய பிரமாணத்தினுடைய வழிகள் நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதனை அறியதான் யாத்ரா புத்தகம் 19வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் வாசிக்க வேண்டும். 19, 20, 21, 22, 23, 24 மொத்தம் 6 அதிகாரத்தை வாசித்தா இந்த கண்டிஷனல் கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த உடன்படிக்கை தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் மக்களோடு செய்யும் போது மோசே இஸ் a mediator, மத்தியஸ்தர், ஒப்பந்தத்தை அறிவிப்பாளர். கடவுள் செய்தார் ஒப்பந்த, உன்னோடு கூட செய்தார், நான் அதை அறிவிப்பு செய்கின்றேன், நான் அதை உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொல்கிறார். இது நம்ம ஆண்டவருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடுவில் உள்ள ஒரு உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. ஒரு நிபந்தனையோடு உள்ள உடன்படிக்கை. அதனால தான் முதல்ல சொன்ன கண்டிஷனல் கான்ட்ராக்ட், நிபந்தனை உள்ள ஒப்பந்தம். இஸ்ரேல் மக்கள் அவர் சொன்னபடி நடக்க வேண்டும். a very transparent and participatory contract. ஒரு ஃபுல் டிராஃப்ட் கொடுக்கிறார், இதுதான் இப்படிதான் நீ நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது முதல் சாராம்சம் 2 முறை முழு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. 3வது முறை அது எழுதப்பட்ட உடன்படிக்கையாக வாசித்து அதன் பிறகு பலி செலுத்தி அதன் இரத்தத்தை மக்கள் மேல் தெளித்து ஏற்படுத்தின இரத்தத்தினாலான உடன்படிக்கை.
அவர்களை புறஜாதியாரிடமிருந்து முற்றிலுமாக வேறுபடுத்தி இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று அடையாளம் காட்டிய உடன்படிக்கை. நான் உத்தமபாளையத்தில் வேலை செய்யும் போது பக்கத்தில் கேரளா, தேக்கடியை தாண்டி கேரளா, இடுக்கி அப்படி போ. அப்போ நிறைய மாடுகளை சாப்பிட்றதுக்காக அடித்து எடுத்துன்னு போவாங்க. அந்த மாடு கூட்டமாக போவோம். அந்த மாட்டினுடைய பின்பகுதியில் வாலுக்கு 2 பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் மார்க்கிங் இருக்கும். ஒன்று இன்ட்டு இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு நம்பர் இருக்கும். எதுக்கு என்று சொன்னால், மாடுகளை வாங்கிடுவாங்க, ஒருவன் ஓட்டி கொண்டு போவான். இந்தந்த அடையாளமிட்ட மாடுகள் என்னுடையது, இந்தந்த அடையாளமிட்ட மாடுகள் அவருடையது, இப்படிப்பட்ட அடையாளமிட்டதெல்லாம் இன்னொருவருடையது என்பதை காட்டுவதற்காக அந்த மாட்டுக்கு பின்னாடி வால் பக்கத்துக்கு மேலே ஒரு அடையாளம் இடுவார்கள், சூடு வைத்திருவார்கள். இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட? இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை. இரத்தத்தை தெளித்து ஒரு உடன்படிக்கை செய்திருக்கின்றார். அவளை புறஜாதியாரிடமிருந்து முற்றிலுமாக வேறுபடுத்தி இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என அடையாளம் நம்மீது பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இவர்கள் எல்லாரும் கர்த்தர் சொன்ன உடனே இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் அப்படியே செய்வோம், நாங்கள் அப்படியே செய்வோம். 3 முறை சொல்லுகின்றார்கள். மிகவும் வெளிப்படையான பங்கேற்கும் ஒப்பந்தம். முதல் முறை எப்போ சொல்லுகிறார்கள் சொன்னா, யாத்ராகமம் புத்தகம் 19வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 19:8. அதுக்கு ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளெல்லாம் செய்வோம் என்று பிரத்யுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் சொன்னான். என்னப்பா என்ன சொல்ற? நாங்க கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்வோம். அப்படியா ஆண்டவரே? அந்த ஜனங்கள்லாம் சொல்லிட்டாங்க, அப்படியே செய்கிறேன் அப்படின்ட்டாங்க. திரும்பவுமா 24வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் திரும்பமா மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்போது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய், முன்னாடி சொன்னும்போது எல்லாரும் ஒருமித்து சொன்னாங்க, இப்போ ஒரு வார்த்தை கூட சேர்க்கப்பட்டிருக்கிறது, ஏக சத்தமாய். என்ன சொல்றாங்களாம்? கர்த்தர் அவர்களின் எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரத்யுத்தரம் சொன்னார்கள். முதல்ல எல்லாரும் ஒருமித்து ஒரே வாய்ஸில் சொன்னாங்க. 2வது ஒரே வாய்ஸில் சத்தமாக சொன்னாங்க. 3வது முறை எப்போ சொல்கிறார்கள் சொன்னால், திரும்பமா யாத்ராகமம் புத்தகம் 24வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தா, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். இந்த 3 முறை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் சொன்னபடி நாங்கள் செய்வோம், ஏன்னா நாங்களாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொன்னார்கள். இது இவர்கள் வாழ்க்கை நிரந்தரமாக மாற்றுவதுடன் இறைவனுடைய மீட்பின் திட்டத்துக்கு இவர்கள் மூலமாக வழிவகுத்து திட்டத்துக்கு ஆதாரமாய் மாறினது. அவள் மூலமாய் வேத எழுத்திலே கர்த்தருடைய மீட்பின் திட்டம் வார்த்தையாக அறிவிக்கப்பட்டது. ஜீவ வார்த்தையால் இயேசுவினுடைய ரூபத்திலே வந்தது. எங்க வந்தது? கலாத்தியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23-24 வசனத்தை வாசித்தால், ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. இப்படி கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னா, அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகின்றார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை அழிக்கல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி அவரிடத்தில் போதனை கேட்க வந்த மக்களுக்கு சொல்லித் தருகின்றார். சில நியாய பிரமாணத்தின்படி நடந்தால் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்புகின்றார்கள். இயேசுவே ரட்சகர் என்று நம்புவோரை அவர்கள்தான் மீட்பை பெற முடியும்.
நியாயப்பிரமாணத்தை நம்புகிறவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசுவை நம்புகிறவர்கள் தான் ரட்சிக்கப்படும். மோசே மூலமாய் நிறுவப்பட்ட பலி வருஷத்துக்கு ஒரு தடவை அதை போய் அந்த பலி செலுத்த வேண்டும், அது செல்லத்தக்கது. ஆனா வருஷந்தோறும் போய் பலி செலுத்தணும். எங்க சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். எபிரேயர் 10:4. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகின்ற நன்மைகளுடைய பொருளாய் இராமல் அவைகளுடைய நிழலாய் மாத்திரமாய் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. 2வது வசனம், பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தடம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவளுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. 3வது வசனம், ஆதலால் அப்படி நிறுத்தப்பட்டபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோடு நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கட்டா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. அது வெள்ளாட்டுக்கடா கொடுத்தாலும் சரி, நீ காளை கொடுத்தாலும் சரி, ஆனா வருஷந்தோடு நீ செலுத்தும் போது உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்ல முடியாது. அது திரும்ப திரும்பமாக உனக்கு வந்து சேரும். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி சகல பாவங்களையும் சகல காலத்துக்கும் மன்னித்து பரிசுத்த பலியாக்கப்பட்டார். எபிரேயர் நிருபம் 9வது அதிகாரம் 11 28 வசனம் வரைய. எபிரேயர் 9:11 28 வரும். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரை வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரினுடைய சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்தமானால் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையிலே காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் அங்கே மரண சாசனம் உண்டோ, அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக்கப்பட வேண்டும். எப்படியெனில், மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படுத்தப்படும். அது எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளோட இரத்தத்தை தண்ணீரோடும் சிகப்பான ஆட்டு மயிரோடு ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்களின் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களை கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிப்புட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளும் விசேஷித்த பலியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமாக கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்போது நமக்காக தம்முடைய தேவனுடைய சமூகத்திலே பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் நம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால்
உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படையும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேனால் உருவாக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தினுடைய பலி வருஷந்தோறும் செலுத்தப்பட வேண்டும். ஆனால் கிறிஸ்து நமக்காக பலியாக்கப்பட்டதனால் வருஷந்தோறும் அல்ல, ஒரு தடம் தரிசனமாகி பலி செலுத்தினார். அந்த பலி நமக்கு சீனாய் மலையிலே இரத்தத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை கற்பலகையிலே சீனாய் மலையிலே நிறைவேற்றப்பட்டது. ஆண்டவராக பிரசனம் மகா பெரிய மகிமையாக இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகிறது. இதை போன்ற ஒரு நிகழ்வு ஏர்மோன் மலையிலே, உயர்ந்த சீயோன் மலையிலே பர்வதத்திலே இடியுடன் கூடிய மிக பிரகாசமான மகிமையினுடைய பிரசனத்தில் நடக்கிறது. 1500 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் உடன்படிக்கையிலே பங்கு பெற்ற மோசே முழுமையான பலியாக இயேசுவினுடைய பிரசனத்தால் தான் பார்க்க முடியாமல் போன கானான் தேசத்துக்கு வந்து எலியாவுடன் காட்சியளிக்கின்றார். இயேசுவிலே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் முழுமை அடைவதை விளக்க மோசே எலியா இங்கு தோற்றமளிக்கின்றார்கள். இப்போ இந்த சம்பவம் எதை சொல்கிறது என்று சொன்னால், பேதுருவும் அவரோடு மேசியா என்று அந்த மலை அடிவாரத்தில் அறிக்கையிட்டதின் பின்பாக நடப்பதாக நற்செய்தி நூல்கள் சொல்லப்படுகிறது. மத்தேயு 16:16 வசனத்தை எடுத்து வாசித்தா, மத்தேயு 16:16 அங்கு சீஷர்களுக்கு அவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 16:16 சீமோன் பேதுரு பிரத்யுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இப்போ அந்த 3 பேர் போனாங்க இல்லையா? யார் யார் 3 பேர்? பேதுரு, யாக்கோபு, யோவான். பேதுருக்கு ஒரு பேர் இருக்கு, கடவுள் வைத்தார். பேதுரு என்று சொன்னால் கற்பாறை, கல். யாக்கோபு என்று சொன்னால் மாற்றுவது. யோவான் என்று சொன்னால் கிருபை. இந்த 3ஐயும் இந்த சொல்லப்படுகிறது. கிருபை என்று சொல்லக்கூடிய கல்லில் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தை மாற்றிவிட்டது. கிருபை கல்லினால் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தை மாற்றிவிட்டது. ஆகவேதான் இந்த 3 பேருடைய பெயர்கள் அங்கு சொல்லப்படுகிறது. பேதுரு, யாக்கோபு, யோவான். கல்லினால் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கிருபையாக மாற்றிவிட்டது. கிரேஸ் ஹஸ் சஸ்பிளாண்டட் லா. கிருபை நமக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை அறியாமல் கூடாரம் போடுவதை பற்றி சொல்லப்படுகிறது. வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவருக்கு செவி கொடுங்கள், உடனே மோசே எலியா மறைந்து போகிறார்கள் என்று சொல்லப்படும். மோசேயின் நியாயப்பிரமாணம் இல்ல பழைய பிரமாணம், இந்த புதிய பிரமாணம் தள்ளுபடி செய்யப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அப்படியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தடவை மரணம் அடைவது, ஒரு தடவை பலி செலுத்துவது, அது இயேசு கிறிஸ்துனுடைய பலியினாலே நாம் முத்தரிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவேதான் அவருக்கு செவி கொடுப்பதை இயேசுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் சீனாய் மலையினுடைய அடிவாரத்திலே கன்று குட்டி ஒன்று செய்யப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சீனாய் மலையில் மோசே போயிட்டாரு, ஜனங்க ஆர்ப்பரிக்கிறார்கள், எங்களை வழி நடத்திட்டு வந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு. அப்போ ஆரன் என்ன சொல்கிறார், உங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் கொடுங்க, தங்க நகையெல்லாம் கொடுங்க, நான் ஒரு கண்ணுக்குட்டி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டுக்குட்டி செய்து, இதுதான் உங்களை வழி நடத்திட்டு வந்த தெய்வம் என்று சொல்கிறார். மேலேருந்து வந்த உடனே வசனம் சொல்லுகிறது, யாத்ராகம் புத்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனத்தில், லேவியின் புத்திரர் மோசேயை சொன்னபடி செய்தார்கள். அந்நாளிலே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். 3000 பேர் செத்தாங்க. 3000 பேர் செத்தாங்களா? இப்போ கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்ட மக்கள்
இப்போ 3000 பேர் சபையில் சேர்க்கப்படுகின்றார்கள். எங்கு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 41வது வசனம். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்கூடிய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார். கிறிஸ்துவனுடைய ஜனம், சொந்த ஜனம், ராஜரிக ஆசாரிய கூட்டம் 3000 பேர் அழிந்து போனார்கள். ஆனால் இயேசுவை நம்பினவர்கள் 3000 பேர் சபையில். ஆகவேதான் வேதவசனம் சொல்லுது, எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும். நியாயப்பிரமாணம் என்று சொல்லக்கூடிய எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. 2 மகிமையான சம்பவங்கள், ஒன்று நியாயப்பிரமாணம், ஒன்று கிருபை. சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் எலியாவினுடைய ஆவி நம்மையும் பிடித்துக் கொள்ளும். என்ன எலியாவின் ஆவி? எலியா அழித்ததை போல நாங்கள் வானத்திலிருந்து கந்தகத்தை வரவழைத்து அக்னியை வரவழைத்து அழிக்கட்டுமா என்று சொல்லி கேட்பார்கள். மனுஷகுமாரன் அழிக்க அல்ல, காக்கவே வந்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற 1500 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். அதனால்தான் மோசே தன் மீறுதல் வர முடியாமல் தடைப்பட்ட கானான் தேசத்தை பார்க்க அருளை கிறிஸ்துவனுடைய கிருபை பிரசன்னத்திலே 1500 ஆண்டுகள் கழித்து திரும்ப வருகின்றார். ஏன் வருகின்றார்? நியாயப்பிரமாணத்தில் தன்னை நிச்சயம், நியாயப்பிரமாணத்தின் தண்டனை நிச்சயம் உண்டு, ஆனால் கிருபை எப்போதும் ஆசீர்வாதிக்கிறது. கிறிஸ்துவனிடம் வந்தால் மட்டுமே ஆசீர்வாதம். No fear of condemnation if we come to Christ who is full of grace. மறுரூபம் என்பது மேலும் உதாரணமாய் கொடுக்க முடியும். அநேக காரியங்கள் உதாரணமாய் கொடுக்க முடியும். என்ன உதாரணமாய் கொடுக்க முடியும் என்று சொன்னால், transformation, transfiguration as the same word, and in Greek it is metaphoresis, example of the life cycle of the butterfly. அதாவது ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு சின்ன வண்ணத்து பூச்சி, முட்டை, லார்வா, அதுக்கு பிறகு வரக்கூடிய பியூப்பா என்று சொல்லக்கூடிய, அதுக்கு பிறகு வரக்கூடிய வண்ணத்து பூச்சி. இந்த வண்ணத்து பூச்சிக்கு முந்தின நிலைமை இருக்கக்கூடிய அந்த பட்டு நூல் எடுக்கக்கூடிய, எல்லாம் உருட்ட உருட்டியாக இருக்கும், ஒரு மாதிரி மஞ்சள் கலரில். யாரும் அதை எடுத்து ரொம்ப கொஞ்சுவதில்லை. அதே போல அந்த வண்ணத்து பூச்சிக்கு முந்தின நிலை அந்த முசுக்கொட்டை இலை என்று சொல்லக்கூடிய இலைகளை மேயக்கூடிய கம்பளி பூச்சி மாதிரி இருக்கும். அதை யாரும் கொஞ்சுவதில்லை. அது யாரும் தங்களுடைய சட்டைகளையோ இல்லை என்று சொன்னால் அது தங்களுடைய சாரிலையோ அந்த பட்டன் போல் அதை ப்ரோச் குத்துகிறது போல குத்து. ஆனால் பட்டர்ஃப்ளை என்பது அனைவருக்கும் பிரியப்பட்ட ஒரு காரியம். இந்த வண்ணத்து பூச்சியாக இருக்கும்போது இலைகளை மட்டுமே தின்னும். ஆனால் இந்த வண்ணத்து பூச்சியாய் மாறின பிறகு அது தேனை மட்டுமே உறிஞ்சும். அதுதான் அந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் இந்த உலகத்துக்குரியதல்ல, நீ விண்ணுக்குரியவன். ஆகவே உன் வாழ்க்கையினுடைய மாற்றங்களை இந்த மறுரூபமாக்கப்படுகிறது. அதனால்தான் ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1 வசனம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கிறிஸ்து மறுரூபமானால் மறுரூபமாக்கப்படுங்கள் என்று சொன்னார். நான் மறுரூபமானால் மற்றவர்களை மறுரூபமாக்கப்படுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். கண்கள் மூடி ஜெபிப்போம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, கிருபை கல்லினால் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தை மாற்றிவிட்டது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவராக உமது கிருபை எவ்வளவு பெரிது என்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆண்டவராக உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீர் தாமே, நீர் மறுரூபமானீர், எங்களை மறுரூபமாக்குகின்றீர். மறுரூபமான நாங்கள் மற்றவர்களை மறுரூபமாக்குவதற்கு வண்ணத்து பூச்சிகளைப் போல அனைவராலும் பிரியப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவிச்சு. ஆண்டவராக உமது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும். துதி ஸ்தோத்திரம் கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும்
இன்று என்று இருப்பதாக. ஆமென். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இந்த நாளிலே ஆன்லைனில் கர்த்தரை கண்டு ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து காரியங்களையும் ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய நாம் மேம்படும்படி 191வது ஞானப்படையில் முதல் 4 கவிகளை பாடுவோம். அப்போ பாடும்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு என்று படைப்போமாக. ஞானப்படல் 191. உங்கள் தலைவராகிய என் சத்தம் கேட்ட எல்லோரும் நான் உங்களுக்கு காட்டிய வழியில் உங்கள் பாடும் உபத்திரவமும் என்னை போல் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்ற 191வது ஞானப்படலை முதல் 4 கவிகளை பாடுவோம். Lord.
கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக ஆண்டவராக நீதாமே உமது வார்த்தைகளை எங்களை கொடுத்து எங்களை மறுரூபப்படுத்தி ஆண்டவராக உமது பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக எங்களை முத்தரிக்கக்கூடிய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைக்க உதவி செய்து ஆண்டவராக நீதாமே இந்த காணிக்கைகளையும் படைத்துள்ள அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழிநடத்துமாய் நாத இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்டு அருமை ரட்சகரே பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும் முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவத்தலும் அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்ய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும் நாங்கள் எப்போது உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்தோம். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, ஒரு ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் அது பரிசுத்தாவினால் அவர்களை நிரப்பி பாடுகள் மத்தியில் அவர்கள் உண்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து கொண்டு வாரும், அவளும் ஆசுவாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவளுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளை தந்தரலும், அநீதிகள் என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த அவளுக்கு உதவி செய்யும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசுவத்திலும் முதலாவது நாங்கள் எங்களுடைய பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானதை செய்யங்களுக்கு போதித்தாலும் எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உண்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலிலும் கொடுத்தலாம். பரலோகத்தாப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தள்ளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தலாம். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியது எங்களை கொடுத்து எங்களை உங்களுடைய ஆசுவாதத்தினால் எங்களை சந்ததியை தழைத்துவங்க உதவி செய்யணுமாய் எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றல் அப்பத்தை இன்று தாரும், என் கடனாளிக்கு நாம் அளிக்கிறது போல இந்த பாட்டிலை மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதும் திரும்பி ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை எந்த நிற்க சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மாவிடம் இருப்பார். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனைக்கு நிறைவாக நாம் 387வது ஞானப்பாடலின் முதலாவது கவியும் கடைசி கவியும் பாடுவோம். ஞானப்பாடலின் 387. எந்நாளும் கிறிஸ்தோர் எல்லோரும் நேசத்தால் அன்பாக சேரும் நேரம் இன்பம் பெருகிடும் ஒன்றான தேவனாம் இந்நாளும் ராஜனார் தம்மை மகிமை கொண்டாடும் தான் வந்து நின்றும் தங்குவார் என்ற 387வது ஞானப்பாடலின் முதலாவது கவியும் கடைசி கவியும் பாடுவோம். எந்நாளும் கிறிஸ்தோர் எல்லோரும் நேசத்தால் அன்பாக சேரும்
நாற்றுதாரோ பண்பாடும் கீதமோ சிங்கார ஓசையாகும் நீங்காதி செய்திடும் மாதூய ஆவியே மாந்தர் முன்ஜோதியே ஓடி பெற்றோங்கி என்றென்றும் உலகை காத்திடும். ஆமென். ஜெபம் செய்வோம். அளவற்ற இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவரை வெளிப்படுத்திய சத்தியத்தின் மூலமாக நாங்கள் ரட்சிப்பை பெறுவதற்கான வழியை எங்களுக்கு காட்டினதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீ காட்டிய வழியிலே நாங்கள் செம்மையாய் நடந்து மரணம் மட்டுமை பற்று விசுவாச உறுதியாய் நிலைத்து நின்று கடைசியிலே மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய ஆத்ம பலத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று பணிந்த மனதோடுமை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிரு. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கே உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசிரியத்து காப்பாராக. ஆமீன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமீன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.